ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட தகவல்கள் தேவைப்பட்டால் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய எஜுகேஷனல் குரூப் இருக்குது பாருங்கள், ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ் அப்படின்னு. கிட்டத்தட்ட 9500 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ஒரிஜினல் சேனல் தான். என்னுடைய பேரில் நிறைய டூப்ளிகேட் சேனல் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். எந்தவித டிப்ஸ் கால்ஸும் எதுவும் சென்ட் பண்ணுறது கிடையாது. ஒன்லி ஃபார் பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னோடய வியூஸை மட்டும் ஷேர் பண்ணியிருப்பேன். மற்றும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வியூஸையும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ரைட். இப்போ இன்றைக்கி டாபிக் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றியோ ஒரு சில டெஸ்டிங் வேர்ட்ஸ் அட்ராக்ஷன் பற்றி எதுவும் பேச போகிறதில்ல. அதே மாதிரி இந்த வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படிலாம் வந்து சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நல்லது கெட்டது பார்த்து கொடுக்கணுன்னா நான் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் சொன்னாங்க, லைக்ஸ் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுவாங்க. ஆனால் சில விஷயம் பிடிக்காத விஷயங்களில் நம்ம பேச சொல்ல வந்து லைக்ஸ் வரும், நம்ம எதிர்பார்க்க முடியாது அந்த இடத்துல. ரைட்டுங்களா? ஸோ அதனால் நீ இந்த வீடியோவில் நம்ம லைக்ஸ் பற்றியும் சப்ஸ்கிரைப் பற்றி எதுவும் பேச போகிறது கிடையாது. ரைட்டுங்களா? சரி. ஒழுக்கம் வந்து எந்த அளவுக்கு சார் முக்கியம் அப்படின்னு, அதாவது நம்ம ட்ரேடிங்க்கு மட்டும் வந்து ஒழுக்கமா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட். நம்ம ரியல் லைஃப்லேயும் ஒழுக்கமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் நம்ம வந்து சாதிக்க முடியும். சாதிக்கிறதுக்கிட்டோம் மனுஷனாக இருக்கிறதுக்குவே வந்து ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போது சாதாரண நம்ம வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கே ஒழுக்கம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. சொல்லும் இந்த ட்ரேடிங்கில் ஒழுக்கம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நம்புகிறேன். ஏன்னா சில விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லப்போ அவங்களுக்கு பிடிக்காம ஆகிடுவே. நம்ம பசங்களே கூட வீட்டில் நம்ம ஏதாச்சும் சொல்கிறோம், நம்ம நல்ல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு புகுத்துறோம், ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்மளை பிடிக்காம ஆகிடுது. சும்மா எதையே வளவலன்னு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்வாங்க. அதே மாதிரி இப்போது நம்மளுடைய இந்த வீடியோக்கு கமெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தனை பேர் வந்து சும்மா பேச வந்தது விட்டு ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு. நிறைய கமெண்ட்ஸ் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க. அதாவது இந்த லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லுவேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் போடுங்க அப்படின்னுவேன். அப்புறமா ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க, குவான்டிட்டி அதிகப்படுத்தாதீங்க, கேபிட்டல் அதிகமாக அக்கௌண்ட்டில் வைக்காதீங்க. சில விஷயங்கள்லாம் சொல்ல அவங்களுக்கு போரிங் ஆகிடும். ஏன்னா எல்லாருமே எல்லா யூடியூப் சேனலும் அதையே பேசிகிட்டு இருக்காங்கடா. சும்மா ஒருத்தனாவது ஏதாச்சும் சொல்லி டக்குன்னு சம்பாதிக்கிற மாதிரி சொல்லியிருப்பான்னா எதுவும் சொல்ல மாட்டேன்றான், வாழ எதுவே பேசிகிட்டு இருக்கான் அப்படின்வாங்க. இது எப்படின்னா, நம்ம இந்த ஆடு மேய்க்கிறாங்க இல்லைங்களா, ஆடு. ஸோ ஆடு வந்து தோல் மேலே போட்டுட்டு ஊரெல்லாம் தேடுவான். ஆடு எங்கே போச்சு தெரியல காலையிலும் சாயங்காலம் சுற்றுவானா. ஆனால் அவன் கழுத்துலேயே தான் வந்து மேலே தலை மேலே வந்து ஆடு போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான். அந்த கதை தான். நம்ம இதில் ஒரு சாதிக்கணும், அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா ஒழுக்கம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒழுக்கம் ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் சாதித்த மாதிரி தான் ட்ரேடிங்கில். என்னடா அது நீங்கள் இப்படி சொல்லி நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் நோட் பண்ணேன். இப்போ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட போன வாரம் கொடுத்துருந்தேன். பெருசாக அதுக்கு ஒன்றும் வியூஸும் போகல. அதாவது என்னுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்காக அந்த வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். சரி வேணாம் விடுங்க, அவங்களுக்கு புரியல அப்படின்றப்ப அவங்களுக்கு புரிய வைக்கிறதுல ட்ரை பண்ணுறதுல எந்த ஒரு பலனும் கிடையாது அப்படின்னு நான் அதை மெம்பர்ஷிப்காக அந்த வீடியோ கொடுத்துட்டேன். யூடியூப் ஜாயின் மெம்பர்ஷிப் இருக்கும் பாருங்க, அது என்ன ஒன்லி மெம்பர்ஷிப்பாக அவங்களுக்கு முக்கியமான விஷயம் கொடுத்தா புரியும். அது என் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அமௌண்ட் பே பண்ணி அவங்க கற்றுக்கிறதுக்காக வராங்க. அப்போது அவங்களுக்கு புரியறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து இலவசமாக பார்க்க சொல்ல அவங்களுக்கு புரியாமல் போயிடுது. இப்போது இதை 1 minute ஸ்ட்ராட்டஜி கூட லாஸ்ட்டு ஒரு 10 daysக்கு முன்னாடியோ 15-20 நாளுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அப்போது அந்த 1 minute ஸ்ட்ராட்டஜியை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தேன். இப்போ 200 EM எங்கே இருக்குது, ஸோ இதுக்கு மேலே வந்து 1 minute வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுங்க, அதில் கீழே ஸ்விங்கில் ஸ்டாப் லாஸை போடுங்க, 1:2 டார்கெட் வைங்க. இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக சொல்கிறது தான். ஆனால் அதை எத்தனை பேர் வந்து முறைப்படி அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ரேர். ஏன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றாங்க. இப்போ ஒரு ட்ரேட் முடிச்சதுக்கப்புறமா டைம் கிடைக்குது அவங்களுக்கு. இப்போ 9 மணி 30 நிமிஷம் ஆயிடுச்சு, 10 மணிக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். அப்போ அந்த ட்ரேட் பண்ணிட்டதுக்கப்புறம் மிச்ச டைம்லாம் அவங்கள சார்ட்டை வந்து அவங்கள இந்த மைண்ட் டைவர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். வா ட்ரேட் பண்ணு. இல்லை ஒரு பிரேக் அவுட் நடக்குது, ஒரு பிரேக் டவுன் நடக்குது, மேலே போது சப்போர்ட் எடுத்துச்சு, மேலே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு, அங்கே இது ஆச்சு, இங்கே இது ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களை வந்து வேறு என்னென்ன பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்த வேலை என்ன, ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்க, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கன்றதுக்காக வந்தது. ஆனால் அந்த ஒழுக்கத்தை மீறி நீங்கள் மார்க்கெட்டில் என்னென்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்ப என்ன ஆகும், அந்த டிசிப்ளினை தாண்டி போக சொல்ல அதுக்கான சவர் நீங்கள் காஸ்ட் ஆஃப் கொடுக்கணுமா இருக்கும். அதுதான் வந்து உங்களுடைய கேபிட்டலை கரைக்கிறது. ப்ளஸ் கேபிட்டல் மட்டும் போல் உங்களுக்கு மனதில் உளவில் ரொம்ப உங்களோட பெயின் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்த வேலையை விட்டுட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கு மேடம், என்னடா அது அப்படின்னு. ஒரு ட்ரேடுக்கு லாபமோ நஷ்டமோ வந்துச்சு, அடுத்த ட்ரேட் பண்ணிங்க, அடுத்த ட்ரேட். அப்போ என்ன ஆகணும், இவ்வளோ ட்ரேடோட ப்ரோக்கரேஜ் டேக்ஸஸ் என்ன ஆச்சு?
ப்ளஸ் எண்ட் ஆஃப் த டே அட்லீஸ்ட் ப்ராஃபிட்டில் இருக்கீங்களா அந்த லாஸ்ட் ப்ரோக்கர் எல்லாம் பார்த்து? இல்லை. அப்போ எதுக்காக நம்ம வந்து அவ்வளோ ட்ரேட் ஏன் பண்ணணும்? ஸோ ஒழுக்கத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக கடைபிடிங்க. உங்களுக்கு எங்கே நீங்கள் சொல்லி கொடுத்தாங்களோ உங்களுடைய மென்டர்ஸ், உங்களுடைய குருக்கள், இல்லை சார் நான் யார்கிட்டையும் கற்றுக்கல, நான் ஏதோ ஒரு விஷயத்தை யூடியூப்பில் ஏதோ ஒரு விஷயம் பார்த்தோம் அதை பார்த்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா தப்பே கிடையாது. அந்த பர்டிகுலர் யூடியூப்பில் என்ன சொல்ல வராங்களோ அந்த விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேபி நீங்கள் ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டில் ஒரு எடுக்கலாம், ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பாக இருக்கலாம், லிக்விடிட்டி ஸ்வீப் ஏதோ சொன்னாங்க, ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்க, அந்த இடத்துல பணம் சாதில் ஓகே, அந்த விஷயத்து மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த லெவலில் என்ன கொண்டு போகலாம் அதில் ட்ரை பண்ணுங்கள். புதுசாக ஏதோ முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அகைன் உங்களோட கேபிட்டலை லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஓகே. ஸோ என்னோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சில விஷயம் சொல்லி கொடுத்து நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து அவங்க ஒரு என்ட்ரி எடுத்தாங்க. சார் இந்த இதில் வந்து என்ட்ரி எடுத்து சார் நான் டார்கெட் இருந்ததில் புக் பண்ணிவிட்டேன், சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னாங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஏன் என்ட்ரி எடுத்தீங்கிற விஷயம் தெரியும், இந்த மாதிரி சுச்சுவேஷன் அடிக்கடி வருதான்னு தெரியும். ஸோ அதனால் அவங்க என்ட்ரி எடுத்தாங்க. இப்போ நம்ம எஜுகேஷனுக்கு ஒரு ஃப்ரீயில் கூட போட்டிருந்தேன் அவங்களுக்கு, அவங்க என்ன சென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற விஷயத்தையும். இது பாருங்கள், இது வந்து 9:44 வந்து அவங்களோட ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு நம்ம ஃப்ரீ குரூப்லேயே சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல விஷயம் சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல என்ன சப்போர்ட் பிரேக் டவுன் ஆனால் என்ன ஆகும், இந்த சப்போர்ட் எடுத்தால் என்ன ஆகும், அப்போ என்ன ஆகுனா விஷயம் வந்து நம்ம அந்த ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அந்த விஷயத்தில் தெளிவுபடுத்திக்கிறாங்க. ஓகே இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாம், அங்கே எக்ஸிட் ஆகலான்ற விஷயம் தெரிய வரும் அவங்களுக்கு. அப்போது ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மிச்சப்படி கண்டினியூவாக அதை பண்ணிக்கலாம் அதை பண்ணலாம் எதையும் பண்ணாதீங்க. என்னுடைய அன்பான ரிக்வஸ்ட் என்னென்னா உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுதோ அது மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சார் நான் வந்து பிரேக் அவுட்டில் பிரேக் டவுனில் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் டெலிட் பண்ண 1 செகண்டுங்க, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஓகே சார், நான் வந்து பிரேக் அவுட் பிரேக் டவுனில் ட்ரேட் இருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன், பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுத்தேன், என்னோடய ஸ்டாப் லாஸ் இங்கேயோ இல்லை இங்கேயோ போட்டேன். ஸோ என்னோட டார்கெட் 1:2 வந்துச்சு சார். ஓகே, தப்பில் எடுங்க. அப்போ என்ன பண்ணோம், உங்களுடைய வியூன்னா நம்ம மேக்ஸிமம் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணோம், பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்கணும், இதை மட்டும் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். எனக்கு இதுவும் வருது அதுவும் வருது எல்லாத்தையும் ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த ஒழுக்கத்தை மீறி போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட், இப்போ செட்டப்பில் வந்து எடுத்துட்டீங்க, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க. அப்போது அடுத்த ட்ரேட் இன்னொரு ட்ரேட் எதுக்காக நீங்கள் பண்ணணும்? சார் அதுலேயும் ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வருது சார், வேணாம். ஒரு நாளைக்கு ஒரு பிரேக் அவுட் வந்துச்சா போதும், அடுத்த இன்னொரு ட்ரேட் வந்து பண்ணோன்னா முடியாது ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அது இப்படி சொல்கிறேன்னு ஃப்ராங்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவ்வளோதான் விஷயம், ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்லிட்டேன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.